பிசிக்கலா என்னால மனது இல்ல, குழப்பமா இருக்கு. அதனுடைய ரெப்ரசன்டேஷன் இந்த கரும்பு. இதை நான் உனக்கு அர்ப்பணம் பண்றேன். புரியுது. சூரியன் தான் அனைத்து பிறவிகளிலும் நம்மை அதுக்கு கர்ம சாட்சின்னு சொல்லுவாங்க ஐயா. ஓ. சூரியன், சந்திரன், அக்னி. ம். நீங்க சூரியன் நான் இப்போ பல பிறவிகள் எடுத்திருக்கேன். இப்ப 51 வயசு. அதுக்கு முன்னாடி ஏதோ பிறந்திருப்பேன், அதுக்கு முன்னாடி ஏதோ பிறந்திருப்பேன், அதுக்கு முன்னாடி ஏதோ பிறந்திருப்பேன். அடுத்த பிறவி இருந்தாலும் வரலாம், தெரியல, மோட்சமா என்னன்னு தெரியல. எல்லா பிறவிலையும் என்ன பார்க்கக்கூடியது யாருன்னா சூரியன், சந்திரன், இவன் அக்னி எல்லாம். புரியுது. அதான் எல்லா சுவாமிக்கும் வலது கண் சூரியன், ம். இடது கண் சந்திரன், இங்க வந்து அக்னின்னு நம்ம வழிபடுறோம். புரியுது. அப்ப எல்லா சுவாமி, அப்ப ஒரு மூலவர் நீங்க போய் அண்ணாமலையார் பாக்குறீங்கன்னா இன்னைக்கு பாக்கல, நீங்க பல பிறவிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு இருக்காரு, பதிவாயிட்டு இருக்க. ஹார்ட் டிஸ்க்ல எப்படி பதிவாறதோ, உங்க கர்ம வினைகள் அனைத்தும் தெரிந்தவர் யாருன்னா அந்த சுவாமி. புரியுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சுவாமிக்கு நம்ம வேண்ட 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 ஒரு மாறுதல் வர மாதிரி. இது இயற்கை. இப்ப இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை. ரெண்டுமே ஒண்ணுதான். கடவுளால் இயக்கக்கூடியதான் இயற்கை. இயற்கைன்னு வெறும் இயற்கை கடவுள் இல்ல. அதாவது இயற்கை வந்து கடவுளுடைய ஒரு அங்கம். நம்ம அப்ப என்ன பண்றோம், அப்ப சூரியனை அன்னைக்கு நல்லா வழிபட்டுட்டு, அடுத்த நாள் நமக்கு பசுக்களும் கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச, 14 உலகங்களும் எங்க இருக்குன்னா இந்த பசுவுல இருக்குங்க. இந்த 4 கால்கள் வந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம்னு 4 கால்கள். இந்த பின்னாடி பாகம் தான் மகாலட்சுமி. ஒவ்வொரு இடத்தையும் சூரியன், சந்திரன் கண்கள். கோமாதா அவ்வளவு சக்தி. இந்த கால விவசாயமே கோமாதா தானுங்க. அவளை வழிபடுறதுங்க. இந்த பசு சம்பந்தமானது, அதுக்கு காளைகளுக்கு வழிபடணும். முக்கியமா விவசாயிகளை வழிபடணும். இன்னைக்கு உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தாருன்னு வெறும் நமக்கு சமைச்சு கொடுக்குற நம்ம தாய்மாரோ, சகோதரியோ, துணைவியாரோ, நம்முடைய மகளோ மட்டுமல்ல, இதை எப்படி உற்பத்தி செய்தார்கள், அந்த விவசாயியால் தான் கிடைச்சிருக்கு. அப்ப அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே போன தடவையும் சொன்னேன், கண்டிப்பாக நம்ம ஒரு ஏதாவது ஒரு கிராமத்துக்கு நம்ம செல்லணும். வருஷத்துக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணி அங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்திற்கு நாம் போய் கொடுத்துட்டு வரணும்.